முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது. என்ன கொழுப்பு இருந்தா இந்த கூட்டம் ஆடுபற்றைமாங்க அங்க போய்? அது என்ன? இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறைகூவல் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் கீழ்நிலையில் உள்ள சில கலிசடைகள் மூலமாக அசிங்கமாக பேசுறது, இது அவர்களுக்காகவே சில மக்களை வச்சிருக்கிறாங்க. வரலாற்றை மறைத்து அதை திருத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க என்ற பச்சை பொய்யை சொல்றாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? அசைவம் சாப்பிடுறது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் மட்டும் தான் சாப்பிட்றாங்க, வேற யாருமே அசைவம் சாப்பிட்றது இல்லை. அசைவம் சாப்பிட்றவங்க இந்து மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையை பால்படுத்துறாங்க என்று சொல்லி இந்த கையவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி கொண்டிருப்பதே பார்க்கிறோம். கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள்.